என்று பெரியோர்கள் அதற்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்தாளி குறிஞ்சி சம்பளம் பாருங்க, அப்படியே படிச்சு பாருங்க. சுண்ண வெந்நீரணி மார்பில் தோல் புனைந்து தென்னரும் பல்கணம் ஏத்த நின்று ஆடுவார். விண்ணமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய பெண்ணமர் மேனி எம் பிஞ்சகனாரி. 4 நாள் சொல்லுங்க. சுண்ணவின் நீரணி மார்பில் தோல் புனைந்து தென்னரும் பல்கணம் ஏத்த நின்று ஆடுவர். விண்ணமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய பெண்ணமர் மேனியம் பிஞ்சகனாரி. ஆதி தாளம் நான் பாடுறேன் முதல்ல. சுண்ணவின் நீரணி மார்பில் தோல் புனைந்து சுண்ணவின் நீரணி மார்பில் தோல் புனைந்து என்னரும் பல்கணம் ஏத்த நின்றாடுவார். என்னரும் பல்கணம் ஏத்த நின்றாடுவார். விண்ணமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய விண்ணமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய பெண்ணமர் மேனியம் பிஞ்சகனாரே. பெண்ணமர் மேனியம் பிஞ்சகனாரே. இந்த முதல் வரையில சுண்ண வெந்நீரணி மார்பில் தோல் புனைந்து அப்படின்னு சொல்லணும். தோல் புனைந்து தென்னரும், அந்த தென்னருங்கிறத எண்ணரும்னு படிக்கணும். தோல் புனைந்து எண்ணரும் பல்கணம் ஏத்த நின்று ஆடுவார். சேர்த்து இசையா பாடும் பொழுது அந்த அந்த புனைந்தென்னரும் அப்படி சேர்ந்து வந்துடும். அதனால அந்த இந்து தவறா சொல்ல வேண்டியதில்லை. சுண்ண வெந்நீரணி மார்பில் தோல் புனைந்தென்னரும் பல்கணம் ஏத்த நின்றாடுவார். அப்போ அந்த புனைந்து வேண்டியதில்லை, சேர்ந்து பாடும் பொழுது நம்ம பிரிச்சு பாடும் பொழுது தோல் புனைந்து அப்படின்னு விட்டுட்டு தான் என்னரும் பல்கணம் ஏத்த நின்றாடுவார் பாடணும். முதல் வரி பாடலாமா? நான் சொல்றேன், நீங்க திருப்பி பொறுமையா சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி பொறுமையா சொல்லுங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்களேன். சுண்ண வெந்நீரணி சுண்ண வெந்நீரணி மார்பில் தோல் புனைந்து மார்பில் தோல் புனைந்து சேர்த்து சுண்ண வெந்நீரணி மார்பில் தோல் புனைந்து சுண்ண வெந்நீரணி மார்பில் தோல் புனைந்து என்னரும் பல்கணம் என்னரும் பல்கணம் ஏத்த நின்றாடுவார். ஏத்த நின்றாடுவார். என்னரும் பல்கணம் ஏத்த நின்றாடுவார். சுண்ண வெந்நீரணி மார்பில் தோல் புனைந்து என்னரும் பல்கணம் ஏத்த நின்றாடுவார். சுண்ண வெந்நீரணி மார்பில் தோல் புனைந்து என்னரும் பல்கணம் ஏத்த நின்றாடுவார். என்னரும் பல்கணம் ஏத்த நின்றாடுவார்.
மூன்றாவது வரை. விண்ணமர் பைம்பொழில் விண்ணமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய வெள்ளடை மேவிய விண்ணமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய பெண்ணமர் மேனியம் பிஞகனாரே பெண்ணமர் மேனியம் பிஞகனாரே. அந்த பிஞகனாரே கீழே வரணும். பிஞகனாரே. ஆமா, தேங்காய் நார்லாம் சொல்லக்கூடாது, பிஞகனார்னு சொல்லணும். விண்ணமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய பெண்ணமர் மேனியம் பிஞகனாரே. அவ்வளவுதாங்க. பாருங்க, இது பாடினதுக்கு சாமி தேநீர் கொடுத்தார் பாருங்க. வரும். ஆமா, இந்த வகுப்புல சொன்னதை திருப்பி தான் சொல்லணும். எல்லாருக்கும் மறந்து போயிடுது, ஒரு வகுப்புல சொல்லணுமா? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமுறை வகுப்புல நான் சொன்னதை திருப்பி சொன்னாதான் நான் சொல்றதை திருப்பி சொல்ல முடியும். அப்படித்தானே பாட்டு சொல்றீங்க. நான் ஒரு பாடினா நீங்க திருப்பி பாடுறீங்கல்ல. அப்போ இசை வகுப்புல என்ன சொல்றோமோ அதை திருப்பி சொன்னாதான் நான் சொல்றது நீங்க திருப்பி சொல்றீங்கன்னு எனக்கு புரியும். இல்லைன்னா நான் ஒன்று சொல்ல நீங்க ஒன்று சொல்ல அப்படி ஆயிடும். அதனாலதான் மீண்டும் மீண்டும் அதை திருப்பி திருப்பி சொல்றேன். எல்லாரும் மறந்துறீங்க போல. பழைய மாணவர்களும் ஞாபகம் இருக்குமே. புதுசா வந்தவங்க, இந்த ஆண்டு தொகுப்பு வந்தவங்க யார் கை தூக்குங்க. இந்த தொகுப்புக்கு வந்தவங்க அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் வாய்ப்பு. ஓ, நிறைய இருக்கிறாங்க. அதனாலதான். சரி, திருமுறை இசை வகுப்புல தென்னாடுடைய சிவனை போட்டு சொன்னா தென்னாடு சிவனை போட்டு தான் சொல்லணும். எந்நாட்டு உறவை போட்டு சொன்னா அதுதான் திருப்பி சொல்லணும். தென்னாடுடைய சிவனே போற்றி. அது இயல்பு வந்துடும். ஏன்னா கோயில்கள்லாம் போகும்போது ஒருத்தர் சொல்லுவாங்க, மீண்டும் திருப்பி சொல்லுவாங்க. அப்படி சொல்லி பழக்கமாயிடும். வகுப்புல அது பழக்கம் இல்லை. வழிபாட்டுல பழக்கம் உண்டு. வழிபாட்டுல தென்னாடு சிவனை போட்டு சொன்னா எந்நாடு போட்டு சொல்லணும். அங்க மாற்றி சொல்லணும். ஆனா அங்கேயும் இப்படி சொன்ன இப்படி சொல்றவங்க சொல்றதை கேட்டு திருப்பி சொல்ற தவறு இல்லை. இப்ப நமக்கு தெரியாத பாடல அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அந்த பாட்டு தெரியாது, அவர் படிச்சு சொல்றாருன்னா ஒரு வழியா சொன்னா திருப்பி நம்ம சொல்லலாம். அது தப்பு கிடையாது. ஆனா எனக்கு தெரியும், நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்றது கூட ஒரு விதத்துல சொல்லலாம். ஆனா தென்னாடு சிவனை போட்டின்னு சொன்னா வகுப்புல இசை வகுப்புல எந்நாட்டாவது உறவா போட்டுதான் சொல்லணும். என்னமா தென்னாடுடைய சிவனை போட்டு சொன்னா நீங்க அதை தான் சொல்லணும். நான் மாத்தி சொல்லிட்டேன்னா ஆறு. சரி, மீண்டும் ஒரு முறை. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இது போல எந்த மகுடம் சொன்னாலும் சொல்றதை திருப்பி சொல்லணும். அதான் இசை வகுப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த முதல் பாடலை சேர்ந்து பாடிடலாமா? திருச்சிற்றம்பலம். சுண்ணவெண் நீரணி மார்பில் தோல் புனைந்து என்னரும் பல்கனம் ஏத்த நின்றாடுவார் விண்ணமர் பைம்பொழில் வெள்ளடை மேவிய பெண்ணமர் மேனியம் பிஞகனாரே. சொல்லுங்க. மார்பில் தோல் புனைந்து என்னரும் பல்கணம்
ஏத்த நின்றாடுவார். அந்த இசையில் கூட பாருங்க, முதல்ல சொல்லும் பொழுது சாதாரணமாக தான் வருது. நம்ம எடுத்த உடனே சிரமப்படக்கூடாதுனால தான் நீரணி மார்பில் தோல் புனைந்து என்னரும் பல்கனம் ஏத்த நின்றாடுவார். ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கு பாருங்க, அதை சாதாரணமாக சொல்லணும். அடுத்த வரி ரொம்ப உயர்த்தி, விண்ணமர்பை பொழில் வெள்ளடை மேவிய. அடுத்த வரி அதுக்கு அடுத்து உயர்த்தி போனா குரல் பாட முடியாது, சோர்ந்து போடுவேன்னு சொல்லி சாமி வச்சுக்க பாருங்க. பின்னமர்மே நீயம் பின்யகனாரே. இப்ப சொல்லுங்க, சுண்ணவெண் நீரணி தோல் புனைந்து என்னரும் பல்கனம் திரை புல்கு கங்கை திகழ் சடை வைத்து வரை மகளோடுடன் ஆடு திருமல்கு. விரை கமல் தன் பொழில் வெள்ளடை மேவிய அரை மல்குவாள் அரவ ஆட்டுகந்தீரே. வாளர வாட்டுகந்தீர்னு சொல்லக்கூடாது, அரை மல்குவாள் அரவம் ஆட்டுகந்தீரே. அரவம் கழுத்தில் இருக்கின்ற அரவத்தான் குறிப்பிடுறார். அடையலர் கொள் நகர் மூன்றெறி தன்ன நடைமடமங்கையோர் பாகம் நயந்து. விடையுகந்தேருதிர் வெள்ளடை மேவிய சடையமர்வில் பிறை சங்கர நீரே. வளர்கிளர் கங்கை மடவரளோடு கலம்பட ஆடுதிர் காடரங்காக. விளங்கிய தன் பொழில் வெள்ளடை மேவிய இளம்புரை சேர் சடை எம்பெருமானே. சுரி குழல் நல்ல துடியிடையோடு ஒரு புல்கு காட்டிடை ஆடுதிர் பொங்க. வலே விரித்தரு பைம்பொழில் வெள்ளடை மேவிய எரிமழுவாள் படை எந்தை பிரானே. காவியங்கண் மடவாளொடும் காட்டிடை தீயகளேந்தி நின்றாடுதிர்த்தேன் மலர்.
மேவிய தன் பொருள் வெள்ளடை மேவிய ஆவினில் 5 கொண்டு ஆட்டுகந்தீரே. ஆவினில் 5 கொண்டு ஆட்டுகந்தீரே. அவ்வளவுதான். இப்போ முதல் பாடலும் 6வது பாடலும் சேர்ந்து பாடுங்க. அதுல பாருங்க, காவியம் கண் மடவாலொடும் காட்டிடை சேர்த்து சொல்லணும். அத மட வாலொடுன்னா அர்த்தம் வேற மாதிரி போயிடும். சரிங்களா? சொல்லுங்க. காவியம் கண், மீண்டும் அந்த தப்பு தான் பண்றீங்க பாருங்க. மடவாளோடும் சேர்த்து சொல்லணும். காவியம் கண் மடவாளோடும் காட்டிடை. ஆமா, மடவாள்னா அப்புறம் பயன்படுத்தாத வாள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். மடவாள், இது மடவாள் அப்படின்னா உமாதேவி குறிக்கும். காவியம் கண்மடவாளோடு, மணவாட்டி மடவாள் அப்படி சொல்லணும். மட கூட்டல் வாழ் பிரிச்சோம்னா பொருள் வேற. நீங்கெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் யாரு? மட அன்பர்கள், சிவமட அன்பர்கள் சொல்ல வந்த. ஆமா ஆமா, சிவத்தை விட்டுட்டாக்க போச்சு. ஆமா, சிவமடத்து அன்பர்கள். சரிங்களா? அதனால சொல்லும் போது கவனமாக சொல்லணும். அதாவது தமிழ்ல எழுத்து சொல்லாட்சியை அவ்வளவு நுட்பமா சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பொருள் உண்டுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ பாடும் பொழுது ரொம்ப கவனமா பாடணும். இந்த பின்யகம்னு வந்ததுல எங்க வந்தது? பின்யகன் முதல் பாடல கடைசி வரை. பின்யகன்னா என்ன? பின்யகம்னா என்ன? பெண்ணமர் மேனியம் பின்யகனாரே. பின்யகம்னா என்னன்னு கேட்டேன். ஐயா அப்படி சொன்னாங்களா? ஐயா அப்படி சொன்னாங்களா? ஆசிரியர் சொன்னாங்களா? அப்படிதான் சொல்றாங்க. நான் வேற மாதிரிலாம் சொல்லல. பின்யகம்னா என்னன்னு கேட்டேன். தலைக்கோளம்ன்றது நீங்க சொல்றது ஓகே, சரிதான். பின்யகம்னா என்னன்னு கேட்டேன். இங்க இருக்கிற இத்தனை ஆசிரியர் இருக்கிறாங்க, தமிழ் ஆசிரியர்கள். பின்யகம்னா என்னன்னு தெரியாதா? பின்யகம், பின்யகம், பின்யகம்னா என்ன? என்னங்க ஆசிரியர் யாருங்க? தமிழ் ஆசிரியர், பள்ளி ஆசிரியர்கள், ஆசிரியர் ஆசிரியை யாருமே இல்லையா? யாருமே இல்லையா? ஆசிரியர்கள் யாருமே இல்லையா? அதுல தமிழ் ஆசிரியர் இல்ல, வேற ஆசிரியர்கள். சரியா போச்சு. பீலிபை சாகாடும் அந்த குரல் சொல்லுங்க. எனக்கு பின்யகம் அப்படிங்கிறதுக்கு பொருள் வேணும். அது தெரியுதான்னு கேட்கிறேன். அதுக்குதான் குரல் சொன்ன. பீலிபை சாகாடும் அச்சிர் மப்பண்டம் சால மிகுத்து. அது என்ன பொருள்? பின்யகம்னா மயில் பீலின்னு அர்த்தம். பிறப்பருக்கும் பின்யகன், பிறப்பருக்கும் பின்யகன் அப்படின்னா மயில் பீலியை இறைவன் அணிந்திருக்கிறான் என்று பொருள். எங்க அணிஞ்சிருக்கிற? எங்க பார்த்திருக்கீங்க நீங்க?
உங்க ஊர்ல புரிஞ்சுக்கிறாங்களா? சிவபெருமான் தன்னுடைய சடாமுடியில் மயில் பீலி அணிந்திருந்தார். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? எந்த ஊர்லயாவது பார்த்துருக்கீங்களா? அதுதான் நிறைய இடத்துல மணிவாசகர் பிஞ்சகன் பாடினாரு. இங்க பிஞ்சகனாரேன்னு பாடியிருக்காரு ஞானசம்பந்தர். பிஞ்சகனார் வேடுவன் கோலத்திலே காட்டுக்கு போனாரா அர்ஜுனன் தவம் செய்யும் பொழுது. அப்போ அந்த பன்றியை வேட்டையாடி நடுவு சண்டை வந்ததா? அப்பொழுது அந்த வேடுவர்கள் தன்னுடைய வேட்டை வெற்றி அடைந்ததால் அந்த மயில் பீலியை சொல்லிட்டு வருவாங்களாம். அதை பார்த்து வேடுவர் குல பெண்கள்லாம் வெற்றியோட வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்களாம். அதனால அந்த மயில் பீலியை சாமி தலையில அணிஞ்சிருப்பாராம். அதுதான் பிஞ்சகன் பேரு. பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கழல்கள் வெல்க. எங்கேயும் நம்ம பார்க்க முடியல, எங்கேயும் அலங்காரமும் பண்ணல. மயில் பீலியை வச்சாரும் அலங்காரம் பண்ணல. சாமி தன்னுடைய சடையில ஒரு மயில் பீலியை சொருகி இருப்பார். சரிங்களா? பிஞ்சகம்னா மயில் பீலின்னு பேரு. தலைக்கோலம்ன்றது சடை. சடையில என்னென்ன இருக்குது? சாமி சடையில கங்கை இருக்குது, பிறைச்சந்திரன் இருக்குதா? இருக்கா? பாம்பு இருக்குது, கங்கை இருக்குது, அடுத்து என்ன இருக்குது? பிறைச்சந்திரன் இருக்கா? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? அத கொன்றை சொல்லியிருக்காரு, மொத்தம் சொல்லியிருக்காரு, எருக்கம்பு சொல்லியிருக்காரு, வில்வம் சொல்லியிருக்காரு, கூவிலும் சொல்லியிருக்கிறாரு, வில்வம் சொல்லியிருக்காரு, கூவிலும் சொல்லியிருக்காரு இல்லையா? வேற என்ன வச்சிருக்கிறாரு? அது மாலையா இருக்கு. சரி, இந்த பிறை சந்திரன் சொல்லியிருக்காரு இல்லையா? அது எத்தனாவது பிறை? இந்த ஒண்ணுக்கு ரெண்டு, யானைக்கு இறம், பூனைக்கு புறலாம் சொல்லக்கூடாது. ஒன்னு உறுதியா சொல்லணும். ஒன்னே ஒண்ணு சொல்லணும், அதை உறுதியா சொல்லணும். மூன்றாம் பிள்ளை கை தூக்குங்க. அது என்ன பாதி? மூன்றாம் பிறைன்றவர் கை தூக்குங்க. சரி, கீழே விடு. முதல் பிறைன்ற கை தூக்குங்க. ஓட்டு கம்மியா இருக்குது. அதனால சாமி கிட்ட போய், சாமி சிவமடத்துக்கிற அன்பர்கள் மூன்றாம் பிறை தான் நீங்க சுருக்கணும்னு சொல்றாங்க, தயவு செய்து மூன்றாம் பிறை சுருக்கணும் சொல்லிடலாமா? 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 அடியார் சொல்ல செய்வார் சாமி. சொல்லிடலாங்களா? சொல்லலாமா வேண்டாமா? சொல்லிடலாமா? அப்ப மூன்றாம் பிறை கணக்கு தெரியுதா? அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை, பிரதமைக்கு அடுத்த நாள் த்விதியை, த்விதியா தூவா, த்விதியை, த்விதியை. அப்புறம் திருதியை. திருதியைனா என்ன? அன்னைதான் மூணாவது நாள். அப்புறம் சதுர்த்தசி 4, பஞ்சமி. அப்ப சாமிகிட்ட சொல்லிடலாமா? மூன்றாம் பிறை சொல்லிக்க சொல்லிடலாமா? இந்த பிரதமை, அமாவாசை, நட்சத்திரம் இதெல்லாம் நமக்கு தான். மூன்றாம் பிறை வரும் பொழுதே முதல் பிறை ஒன்று உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? தொடங்குது. அப்புறம் எப்படி மூன்றாம் பிறை சொல்றீங்க? உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதை சொல்லக்கூடாது. உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதை சொல்லக்கூடாது. இல்ல, சொல்லவே கூடாது. இறைவன் முதல் பிறையை சூடி இருக்கிறான். அதுதான் அவன் கேட்டது. சந்திரன் கேட்டது, நான் தேஞ்சிட்டேன், நான் வளரணும் அப்படின்னு கேட்டான். உடனே எடுத்து மேல வச்சுக்கிட்டாரு. முதல் பிறை தான் சூடி இருக்கிறார். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியலன்றதுனால நம்ம விட்டுறோம். மூன்றாம் பிறை தெரியறதுனால விட்டு வச்சுக்கிறோம். நான்காம் பிறை பார்த்தா என்ன ஆகும்? என்ன வரும்? நான்காவது பிறை பார்த்தா என்ன வரும்? கஷ்டம் வருமா? இல்லைன்னா கஷ்டம் வர்றதே இல்லையா? இல்லைன்னா கஷ்டம் வர்றதே இல்லையா? அப்படி பக்குவப்படுத்திக்கிட்டோம். பக்குவப்படல, படுத்திக்கிட்டோம். அதனால அதெல்லாம் எந்த விதமான தவறும் இல்லை. இறைவன் சூடி இருப்பது முதல் பிறை தான்.
அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சா அவனும் நம்ம கண்ணுக்கு தெரியணும். தெரியுறானா? முதல் பிறை தான் எடுத்த உடனே வளர்ச்சி தான். சந்திரனை காலை பிடிச்ச உடனே தலையில தூக்கி வச்சுக்கிட்டாரு. எல்லாரும் காலு கேட்டா அவன் தலைக்கு கேட்டான்னு சொல்றான்ல, அதுக்கு அதான் பொருள். எல்லாரும் காலை பிடித்தவன் தலையில் தூக்கி வைப்பதுதான் அவருக்கு வேலை. அப்போ முதல் பிறையை தான் அவன் சூடு இருக்கிறார், மூன்றாம் பிறை அல்ல. அப்போ ரெண்டாம் பிறை முதல் பிறை என்ன எங்க போச்சு? நம்ம கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். நமக்கு எதுவுமே தான் தெரியல, அதுக்காக எல்லாம் சொல்ல முடியுமா? அதனால அந்த செய்திக்கு குறிப்புக்காக சொன்னேன். ஐயா எனக்கு தெரியாதுங்கய்யா, நான் படிக்கலைங்கய்யா. ஐயா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இறைவன் இறைவி ஒன்றுதாங்க ஐயா. எங்க சாமி ஒருத்தர் தான் கட்டிருக்கிறாங்க, அது ஒன்று தான் எங்களுக்கு தெரியும். ஆமா 27 பேருங்க. அடுத்த தொகுப்பு கொடுக்கல. என்ன பண்ணலாங்க? தொடங்கலாமா? முடிச்சிடலாமா? யாரெல்லாம் பிரதோஷத்துக்கு போறீங்க கை தூக்குங்க. எல்லாருமே போறீங்களா? பிரதோஷத்துக்கு போறவங்க கூட அமைச்சிடலாம். மற்றவங்க இங்கே இருந்து ஒரு 10 பாடிட்டு போலாமா? சரி ஆகட்டும், வாயில வரமாட்டேங்குதே. திருநாளுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயம் பரம்பரையில் சிவஞான போதனரை காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மிகண்டான் சந்ததிக்குவோர் மெஞ்ஞானவானுவாகை உயிலாறும்பொழில் திருவாவடுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ வான்மிகில் விழாது வைகமளிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசை குறைவிலாது வாழ்க. நான் மறையரங்கள் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருநாளுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். வர ஞாயிறு திருமந்த